வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் பயிருக்கு முதல் மருந்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இப்ப இருக்கிற நெல் வயல்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையா விவசாயிகள் எதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருத்து பூச்சியும் இலை சுருட்டும் நோய் தாக்கம் ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது. சோ இதற்கான மருந்து மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இது வரைக்கும் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும். சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே வரக்கூடிய நோய் ஆகட்டும் இல்ல பூச்சிகள் ஆகட்டும் தாக்கத்தை நீங்க கண்டுபிடிக்க தெரியணும். அப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எந்தெந்த பருவங்கள்ல எப்படி வருது, சோ எந்த மருந்துகள் இது கொடுத்தா சரியா போகும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சோ அதுக்கேற்ற போல நீங்க மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். சோ அதற்கான மருந்து தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா அதிகப்படியான வயல்ல பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி தாக்கம் அதிகமா இருக்குதுங்க. சோ இது பாத்தீங்கன்னா நீங்க உரங்கள் மூலியமாவும் கட்டுப்படுத்தலாம், மருந்துகள் மூலியமாவும் கட்டுப்படுத்தலாம். உரங்கள் மூலயமா எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சோ அதற்கான வீடியோ பாத்தீங்கன்னா நான் அடுத்து வரக்கூடிய வீடியோல போடுறேன். சோ இந்த வீடியோல அதை பத்தி பேச முடியாது. இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மருந்து பத்தி பேசுறதா நம்ம வந்திருக்கோம். சோ வீடியோவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறியது தான். சோ அதனால பாத்தீங்கன்னா சீக்கிரமா இதை சொல்லி முடிச்சிடணும் தான் வந்திருக்கேன். சோ இலை சுருட்டு புழுவும் அதிகமா இருக்குது, குருத்து பூச்சும் அதிகமா இருக்கு. சோ இதை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர் பருவங்கள்ல வெங்கதிர் வரும். சோ நெல் கதிர்ல வர நெல்மணிகளுக்கு பாலை அறாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா வர்றதால உங்களோட மகசூல் இழப்பு ரொம்பவே ஏற்படும். சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட கவனிப்பு பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கு ஸ்டார்டிங் டு கதிர் வரைக்குமே ரொம்ப கவனமா பார்க்கணும். சோ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முன்கூட்டியே ஸ்ப்ரேயிங் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்படி ஸ்ப்ரேயிங் பண்ணீங்கன்னா தான் உங்களோட நெல் வயலை நீங்க கரெக்டா கொண்டுட்டு வர முடியும், நல்ல மகசூலும் எடுக்க முடியும். சோ இந்த இலை சுருட்டுக்கு குருத்து பூச்சி நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் வயல்ல பாத்தீங்கன்னா முதல்ல பழுப்பு மாதிரி இருக்கும் உங்களோட குருத்துக்களை. அதை புடுங்கி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான புழுக்கள் இருக்கும். அந்த மாதிரி புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குருத்து பூச்சி தான் சொல்லிட்டு நீங்க ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்குது ஆணைக்கொம்மன். இது பாத்தீங்கன்னா வெங்காயத்தாள் மாதிரி இருக்கும், அது ஆணைக்கொம்மன் நீங்க கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலை சுருட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெண்மையான இலை எல்லாமே வெண்மை நிறத்தில் இருக்கும், அதுல வச்சு நீங்க இலை சுருட்டு கண்டுபிடிச்சிடலாம். சோ நோய் தாக்கத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழுப்பு புள்ளி, இலை வெடிப்பு, குறுகிய பழுப்பு புள்ளி, இலைக்கருகள், இலை உரைக்கருகள், பாக்டீரியா இலைக்கருகள். சோ இந்த மாதிரியான இலைகள் இருக்கும். பயிர்கள் பாத்தீங்கன்னா வட்ட வட்டமா கொஞ்சம் குழி குழியா ஆயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா விவசாயிகள் நிறையவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் நிறைய நம்ம யூடியூப் சேனல்ல கமாண்ட்லயும் சரி, நம்மளுக்கு தனியான ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதுலயும் சரி நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா பயிர்களை அந்த மாதிரி தான் எடுத்து போடுறாங்க. சோ அந்த பயிர்களுக்கு எந்த மாதிரியான மருந்துகளை தெளிச்சா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ மருந்து கடைக்காரர்கிட்ட நீங்க எப்போது மருந்து வாங்க போனாலும் அந்த பயிர்களை எடுத்து போய் மருந்து வாங்க. சோ அந்த மருந்துகள் கரெக்டா வேலை செய்யுமான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். குருத்து பூச்சிக்கும் இலை சுருட்டுக்கான மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மருந்தா பாத்தீங்கன்னா கோரஜன் அடிக்கலாம். இது பாத்தீங்கன்னா புழுகளுக்கு ரொம்பவே சூப்பரானது. அதுக்கு அடுத்து பேயர் கம்பெனியோட ஃபேம்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து தாங்க. இந்த மருந்து அடிச்சிங்கனாலும் உங்களோட புழுக்களை எல்லாமே நீங்க கட்டுப்படுத்தலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான மருந்து. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆம்பிளிக்கோ, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிசண்டா கம்பெனியோட இது பார்த்தீங்கன்னா புழுக்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு மருந்தாக தாங்க பார்க்கப்படுது. அதுக்கு இந்த கார்டாப் ஹைட்ரோகுளோரிக் 50 SPன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மருந்துகளையும் நீங்க அடிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கால்டன், இதையும் நீங்க சேர்த்து அடிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விக்ஸ் 50 SP, இந்த 3 மருந்துமே இது கூட நீங்க கலந்து அடிக்கணும். ஏதாச்சும் ஒன்று கலந்து அடிச்சா போதுமானது. ஸோ அதற்கான எந்தெந்த மருந்துகளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்றது நீங்க ஃபைனல் பார்க்கலாம். அசிபேட்டும் போட்டு அடிக்கணும். ஸோ அது அசிபேட் அடிக்கிறதா உங்களுக்கு இதர பூச்சிகளையும் இது கட்டுப்படுத்தும். ஸோ அசிபேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வயலுக்கும் முதல் டோசேஜில் அசிபேட் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நிறைய பார்த்தீங்கன்னா அன்வான்ட் பூச்சிகள் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இது அசிபேட் தேவைப்படும். ஸோ இதை முக்கியமாக பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நோய் மருந்துகளில் ஸ்ப்ரிண்ட்டை யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் யூஸ் பண்ணுங்க ஏக்கராவுக்கு. ஸோ இந்த மாதிரியான நெல் வயல் குன்றி போயிருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஸ்ப்ரிண்ட்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கார்பான்டாசிம் மேங்கோசிப்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் மருந்து இருக்கு. இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவிக் இந்த ட்ரைசைக்ளோசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் மருந்து இருக்கு. ஸோ இந்த மருந்தையும் நீங்க பயன்படுத்தலாம். உங்களோட நெல்வயல் நோய் தாக்கம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மருந்து நீங்க இந்த டைம்லயும் பயன்படுத்தலாம். கதிர் பருவங்களையும் இந்த ட்ரைசைக்ளோசோல் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாப் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்பான்டாசிம் மேங்கோசிப்னு சொல்லக்கூடிய இந்த நோய் மருந்தையும் நீங்க நெல்வயலுக்கு இந்த மாதிரியான நெல்வயலுக்கு நீங்க பயன்படுத்தலாம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். நம்மளோட நெல்வயல் எதனால பாதிச்சுக்குது இருக்குது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சாதான் நம்ம கரெக்டான மருந்து அடிக்க முடியும். ஸோ இதுல முதல் மருந்துல என்ன காம்பினேஷன் அடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரஜன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 ml, சாண்ட்விக்ஸ் 50 SB பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 கிராம், ஸ்பிரிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 கிராம், அசிபேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 கிராம், சிலிக்கான் ஒட்டு பசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 ml. ஸோ இதை பயன்படுத்தி நீங்க முதல் மருந்தை கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர்ன்ல வரக்கூடிய முதல் மருந்துங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்க மருந்து கொடுத்தாவே போதுமானது. இதை விட அதிகமா கொடுக்க தேவையில்ல. இதை விட அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர்கள் பாத்தீங்கன்னா சேதம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த அளவுக்கு கொடுத்தாவே போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட அருகாமையில் இருக்க மருந்து கடைகளை இதை காட்டி கூட நீங்க மருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான சொல்யூஷனா இருந்த மருந்து இருக்கும். ஸோ இரண்டாவது பேட்டர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 ml, கால்டன் 50 SP 250 கிராம், சாப் அப்படின்னு நோய் மருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட சேர்த்துக்கலாம். அசிபேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75%, சிலிக்கான் ஒட்டு பசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 ml. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்னா கலந்து அடிக்கலாம். இது பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னா முதல் மருந்து, இரண்டாவது பாத்தீங்கன்னா இரண்டாவது மருந்து. அந்த மருந்தை விட இந்த மருந்து கொஞ்சம் பிரைஸ் வைஸ்ல கொஞ்சம் கம்மியா வரும். ஸோ வேறபடி உங்களுக்கு ரிசல்ட் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ரெண்டுமே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பட்ஜெட் வைஸ்ல எந்த மருந்து வருதோ அந்த மருந்தை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்க. சோ உங்களோட நெல்வாயில இருக்கிற குருத்துப்பூச்சியாக இருக்கட்டும், இல்ல இலை சுருட்டாக இருக்கட்டும், இல்ல குலை நோயா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வா கிடைக்கும். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.